சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இரக்கத்தினாலே மீண்டுமாய் நாம் ஒன்று சேரவும், தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை தொடர்ந்து தாவீதினுடைய வாழ்க்கையில பார்ப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டி வருகிற மேலான கிருபைக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமை உண்டாகட்டும். அப்ப இன்னைக்கு நாம பார்க்கிறோம், தொடர்ந்து தாவீதினுடைய வாழ்க்கையில தாவீதினுடைய அந்த கடைசி நாட்கள்ல நடந்த விஷயங்கள். ரொம்ப வயது சென்றவர் ஆயிட்டாரு. அதனால அடுத்து வாரிசு யார் வரணும் அப்படின்னா, தாவீது மனசுல நியமிச்சிட்டார் சாலமோனை. ஆனா அதோனியா கூட என்ன நினைச்சிட்டாருன்னா, நான் கூட ராஜாவான என்ன அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. அப்சலோமை போல அவரும் கூட என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு சில முயற்சிகள் எடுத்துட்டாரு. அதுல விசேஷமா நம்ம பார்த்துட்ட ஒரு விஷயம்னா, தன்னைத்தான் உயர்த்தி. இது தேவன் ரொம்ப ரொம்ப வெறுக்கிற ஒரு விஷயம். அதனாலதான் வேதத்துல வசனம் சொல்லியிருக்கு, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்துகிறான். அப்ப நம்மளா ஒரு காரியம் செஞ்சுக்கலாம். அதான் அங்க நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு விரும்பினா நம்மள நாமளே என்ன பண்ணிக்க கூட முடியும், உயர்த்திக்க கூட முடியும். நம்ம விரும்பினா நம்மளே நம்ம கூட என்ன பண்ணிக்கலாம், நம்மளை தாழ்த்திக்கவும் முடியும். அது நம்ம கையில இருக்குது. அதை நம்ம தேவனுடைய கிருபை வாங்கி பிரயாசம் எடுத்தோம்னா நம்ம அதை செய்ய முடியும். ஆனா தேவன் என்ன சொல்றாங்கன்னா, தன்னைத்தான் ஒருத்தர் தாழ்த்தணுங்கிற மனசு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, எந்த அளவுக்கு அவங்க தங்களை தாழ்த்துறதுக்கு பிரயாசம் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நான் அவங்களை உயர்த்துவேன். ஆனா யாரு ஒருத்தர் அவங்களே உயர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ உயர விட்டுருவேன். அதான் அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த எண்ணம் வந்த உடனே கீழே தள்ள மாட்டாரு, அந்த உயர்வுக்கு விடுவாரு. ஆனா அந்த உயர்வை அவங்க எப்படி வேணாலும் கொண்டு வந்துடலாம். ஆனா அவங்க கீழே தாழ்ந்து போறதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. அதே மாதிரிதான் ஒருத்தர் எந்த அளவுக்கு தாழ்த்தினாலும், இப்படியே தாழ்த்தி போனேன்னா அவ்வளவுதான் முடிஞ்சணும், யாரும் என்னை மதிக்க மாட்டாங்களோ, யாரும் என்ன ஒரு பொருட்டா நினைக்க மாட்டாங்களோ, அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கேரட்டை விதைச்சா என்னதான் விளையும், கேரட்டு தான் வரும். நெல்ல விதைச்சா என்ன வரும், நெல்லு தான் வரும். அப்ப நான் ரொம்ப தாழ்த்துனா தேவன் என்ன பண்ணுவாரு, என்ன உயர்த்துவாரு. அந்த எண்ணத்துல என்ன பண்ணிடக்கூடாது, நம்மள அதையும் தேவன் பாக்குறாரு. அந்த இருதய நோக்கம், அதாவது நம்ம சுபாவமே என்னவா மாறணும்னா, அந்த தாழ்மையை எந்த வகையில நான் காமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தியானம் பண்ணணும். பொதுவா என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த வகையில நான் மத்தவங்களுக்கு முன்னாடி பிரபலமா ஆகுறதுக்கு என்ன காமிக்க முடியும், எந்த அளவுக்கு என்ன ஒரு பொருட்டா மத்தவங்க முன்னாடி காமிச்சுக்கிறதுக்கு, என்ன வெளிப்படுத்திக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு, எல்லாரும் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு என்ன, இதுதான் நம்ம மைண்ட்ல இந்த பலகீன மாம்சத்துல அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க ஒழிய, யாருக்கும் தெரியாதவனா ஆயிட்டா பரவாயில்லையே, யாருமே கண்டுக்காதவனா ஆயிட்டா பரவாயில்லையே, யாராலையும் ஒரு பொருட்டா நினைக்கப்படாதவனா ஆயிட்டா பரவாயில்லையே, எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டா பரவாயில்லையே, இந்த மாதிரி என்ன ஆகாதுங்க. ஒரு மனுஷனுக்கு அதாவது ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கு என்ன வராது, இந்த மாதிரி ஒரு சுபாவம் வராது. அவங்க பொதுவாவே எல்லாருடைய இயற்கையான சுபாவம் என்னன்னா, எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும், எல்லாரும் என்ன பாராட்டணும், எல்லாரும் என்ன ஏத்துக்கணும், எல்லாரும் என்ன விரும்பணும், எல்லாராலையும் விரும்பப்படக்கூடியவனா நான் இருக்கணும். நான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வரலன்னாலும் எத்தனை பேர் என்ன கேட்கணும், ஏன் வரலன்னு, எல்லாரும் என்ன கேட்கணும். சரிங்களா? என் வீட்டுல ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்குது, அதை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே எல்லாரும் என்ன பண்ணணும், நினைக்கணும். எல்லாரும் நான் கவலைப்படுற மாதிரியே அதுக்காக என்ன பண்ணணும், கவலைப்படணும். இது நம்மளுடைய சுபாவம். ஆனா நம்ம அப்படி நினைக்கும் போது, நம்ம அப்படி விரும்பும் போது, அது மாதிரி அங்க நடக்கலன்னு வைங்க. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனைனால நம்ம ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறோம், கஷ்டப்படுறோம். ஓரளவுக்கு சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாரையுமே நம்ம பார்க்கல. அடுத்து ஒரு வாரம் புதுசா ஒரு சில நாட்கள் நம்ம வராம இருந்துட்டு வரோம். வந்த உடனே எல்லாரும் என்ன கேட்கணும்னு ஆசைப்படுவோம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா பிரதர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு போனா நமக்கு என்ன ஆயிடும், என்னது அதை பத்தி யாராவது கேட்பாங்கன்னு நினைச்சோம், ஆனா யாருமே விசாரிக்கலையே, அப்ப எல்லாரோட அன்பு இவ்வளவு தானா, அது என்னவாகணும், நமக்குள்ள அந்த ஒரு சோர்வு கொண்டு வரும். அப்ப பாருங்க, நம்மளுடைய பலகீன மாம்சமே எல்லாராலையும் நம்ம விரும்பப்படணும், எல்லாரும் நம்ம நேசிக்கிறதோட நம்மள எல்லாரும் என்ன பண்ணணும், ரொம்ப நேசிக்கணும். ஒரு சிலர் வராம இருந்திருப்பாங்க, ஏன் வரலன்னு நம்ம கேட்டு இருக்க மாட்டோம், நம்ம விசாரிச்சிருக்க மாட்டோம். ஆனா நம்ம ஒரு வாரம் வரலன்னா எல்லாரும் யார கேட்டாகணும், இது நம்மளுடைய ஒரு சுபாவம். அது இந்த பலகீன மாம்சத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை இதையெல்லாம் மேற்கொள்ளணும், இதையெல்லாம் ஜெயிக்கணும். எல்லாராலையும் பாராட்டப்படுறத, எல்லாராலையும் விரும்பப்படுறத, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறத, எல்லாராலையும் ஆமோதிக்கப்படுகிறத, எல்லாராலும் பிரபலப்படுத்தப்படுகிற இந்த மாதிரி காரியங்கள் வரலாம், அது தானா வரலாம். ஆனா நாமளா என்ன பண்ணிடக்கூடாது, அதை
விரும்பிடக்கூடாது. ஒரு சமயம் நம்ம ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறோம், இல்ல ஒரு ஊழியம் செய்யறோம், எல்லாரும் அதை புகழ்றாங்க, நல்லா இருந்துச்சு பிரதர், நீங்க செஞ்ச ஊழியம் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு எல்லாரும் சொல்றாங்க, அதை தடுக்க முடியாது. ஆனா எல்லாரும் என்ன புகழணும் அந்த மைண்ட்ல நம்ம செய்யறோம் பாருங்க, அந்த நோக்கம் தான் தவறு. அது நடக்கலாம் ஒரு சிலர் நம்மள, ஆனா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அதையே நினைச்சு நினைச்சு நம்மள என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பெரிய ஆளாவோ ரொம்ப நல்லா செய்யறவங்களாவோ நம்மள நம்ம உருவாக்கிடக்கூடாது. அப்படி நினைக்க ஆரம்பிச்சோம்னாதான் தன்னைத்தான் உயர்த்தி, அப்ப ஒருத்தர் நினைச்சா அவங்களையே அவங்க உயர்த்திக்கவும் முடியும், ஒருத்தர் நினைச்சா எல்லா சூழ்நிலையிலும் தங்களை ஒண்ணு இல்லாம தாழ்த்திக்கவும் முடியும். இது அவங்க கையில இருக்குது. நீங்க அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் ஒண்ணு செய்யும், அதான் தேவன் கொடுக்குறேன். நீங்க உங்க சார்புல ஒண்ணு செஞ்சா பதிலுக்கு நான் என் சார்புல ஒண்ணு கண்டிப்பா செய்வேன். நான் செய்யாம இருக்கவே மாட்டேன். கண்டிப்பா பலன் என்ன பண்ணுவேன், நான் கொடுப்பேன். ஒரு சமயம் நீங்க உங்களை நீங்களே உயர்த்திக்க ஆரம்பிக்கிறீங்களா, அப்ப நான் கண்டிப்பா நான் செய்வேன். என்ன பண்ணுவேன், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அது யார் செய்யறது, அதை தேவன் செய்வார். அதே நேரத்துல எந்த அளவுக்கு நீங்க உங்களை தாழ்த்திக்கிறீங்களா, கண்டிப்பா உங்க சார்பில் நின்று நான் ஒண்ணு செய்வேன். உங்களை நான் என்ன பண்ணி ஆகுவேன், உயர்த்தி ஆவேன். ஒரு சமயம் சகோதர சகோதரிகள் மத்தியில நீங்க அந்த உயர்வை பெறாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அந்த மேலான உயர்வு, ஏன் நம்ம பார்க்கிறோம்னா கர்த்தர் இயேசு இந்த பூமியில சாகர வரைக்கும் அந்த ஒரு மேலான உயர்வை என்ன பண்ண முடியல, அவரு அனுபவிக்கவே இல்லை. ஏன்னா அவர் ஆகாதவரா, தேவ துரோகியா, தேவ தூஷணம் சொல்றவராவே தான் கொல்லப்பட்டாரு. உயிர்த்திருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடலாம். அன்னைக்கு ஒரு சிலருக்கு மட்டும் தன்னை வெளிப்படுத்திட்டு அதிகபட்சம் 500 பேருக்கு வெளிப்படுத்திட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் பரலோகம் போயிட்டாரு. அதனால இந்த பூமியில அவர் எல்லாராலும் புகழப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரல. ஆனா காலம் ஒண்ணு இருக்குது, பூதலத்தோர் வானோர் எல்லாரும் என்ன பண்ணிதான் ஆகணும், அவரை தொழுது கொண்டே ஆகணும். இதை தேவன் வச்சிருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஈசாக்கு ஒரே ஒரு பையன் தான், ஆனா அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது, பெரிய ஜாதி ஆக்குவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், உனக்கு பெரிய ஜாதி ஆக்குவேன். பெரிய ஜாதியில எத்தனை புள்ள பிறந்திருக்கணும் இல்லைங்களா, அட்லீஸ்ட் 16ஆவது பிறந்திருக்கணும். நம்மளுடைய பழமொழிக்கு 16 பெற்று பெருவாழ்வு வாழணுங்க. ஒரே ஒரு புள்ளதான், ஒரே ஒரு புள்ளதான் பிறந்துச்சு. அப்படிங்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை அவர் பார்க்கலையா, பின்னாட்களை வச்சிருக்கிறார். கண்டிப்பா ஆபிரகாம் உயிர் தந்து என்ன பண்ண போறாரு, அத அவருடைய சந்ததி முழுக்க என்ன பண்ண போறாருங்க, அவரு முழுக்க பார்க்க போறாரு. அப்ப தற்காலத்துல நடக்கிற ஒரு சில சோர்வுகளையும், தற்காலத்துல நம்ம தாழ்த்தப்படுகிறதுலயோ, தற்காலத்துல ஒண்ணு இல்லாம நம்ம போயிடுறதுலயோ நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஒரு சமயம் தேவன் நம்மளை உயர்த்தணும்னு ஆசைப்பட்டாருன்னா ஒரு சில தாழ்வுக்குள்ள நம்மளை கொண்டு போயே ஆவாரு. அதை நம்ம எந்த அளவுக்கு சகிக்கிறோம், எந்த அளவுக்கு அதை பொறுத்துக்கிறோம், எந்த அளவுக்கு தேவ அன்புல அதை நம்ம விரும்புறோம், தேவன் கவனிச்சு 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 பார்ப்பாரு. ஏன்னா நமக்கு கொடுக்க போற பொறுப்பு சாதாரண பொறுப்பு இல்லைங்க, அழியாமை. அப்புறம் தேவனே நினைச்சாலும் நம்மளை என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. ஏன்னா அவர் வார்த்தை மாறாதவர். ரெண்டாவது அந்த குணத்துக்கு அழிவு கிடையாது. அந்த மாதிரி ஒரு குணலட்சணம் உள்ளவங்களா நம்மளை ஆக்கணுங்கிறதுக்காக தான் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு சத்தியங்கள் கொடுத்து உருவாக்கிக்கிட்டு இருக்கும் போது அவர் புடமிடுகிறதுல ஒரு காரியம் என்ன இருக்குன்னா, நம்மளை தாழ்மைக்குள்ள கொண்டு போகிற ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கும். அவர் சிறுமைப்படுத்துவாரு. வசனம் நம்ம பார்க்கலாம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். பாத்தீங்களா, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. ஏன்னா தேவனுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன யோசிப்போங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா யாருக்கு தெரியாது, நமக்கு தான் தெரியாது. உடன்படிக்கை பண்ணி உள்ள நுழையும் போதே சபை வாய்ப்பு இங்க யார் யாருக்கெல்லாம் வேணும்னு கேட்டா எத்தனை பேர் சொல்லுவோம், இப்ப கேட்டாலும் எத்தனை பேர் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம் எனக்கு வேணும் அப்படிமோ. எத்தனை பேர் தகுதியா இருக்கீங்கன்னு கேட்டா எத்தனை பேர் கை தூக்குவோம். புரியுதுங்களா நான் சொல்ல வர விஷயம்? எத்தனை பேருக்கு வேணும்னா எல்லாரும் கை தூக்குவோம். ஆனா எத்தனை பேர் அதுக்கு தகுதியா இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், அது கொஞ்சம் கஷ்டமா. ஏன், நம்ம இருதயத்துல உள்ளதை அறியறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. பிரதர் ஆரம்பத்துல அப்படியெல்லாம் நினைச்சேன் பிரதர், ஆனா ரொம்ப கஷ்டம்தான் மாதிரி. ஏன்னா சிந்தனைகள் வர்றத, செயல்கள் வர்றத, நான் ஜீவிக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம்னு தான் நினைக்கிறேன் பிரதர். ஏன் இந்த வார்த்தைகள் வருது, நம்ம இருதயத்துல உள்ளத எப்படிப்பட்டவங்க நாமங்கிறத நாமளே போய் என்ன பண்ணாரு, நம்மளையே நமக்கு என்ன பண்றாரு தெரியுங்களா, தேவன் நீதிபதியா வைக்கிறார். இதெல்லாம் உனக்கு கொடுத்தேன், இப்படியெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தேன், இப்படியெல்லாம் சத்தியம் கொடுத்தேன், இப்படியெல்லாம் ஐக்கியம் கொடுத்தேன், உன் மைண்ட் எங்க போய்கிட்டு இருந்துச்சுன்னு கொஞ்சம் பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா நம்ம இருதயத்துல உள்ளதையே ஓபன் பண்ணி காமிப்பார். அது ஒரு சமயம் சபைகள்ல இருக்கிற ஒரு சில காரியங்களா இருக்கலாம்,
நம்ம விரும்பினதா இருக்கலாம், நம்ம ஆசைப்பட்டதா இருக்கலாம். எதுக்காக நீ ஆசைப்பட்ட, எதுக்காக விரும்பின, எதுக்காக இந்த ஓட்டம் ஓடுனன்னு கொஞ்சம் பார் அப்படின்னு சொல்லி நம்மள அவரே என்ன பண்ணுவார்? அதை மறுபடியும் வாசிங்க. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. எகிப்துல இருந்து வெளியே வந்த உடனே கொண்டு போய் கானான் தேசம் சேர்த்திருக்கலாம். எதுக்கு அந்த 40 வருஷம்? அது அவங்களுக்கு ஒரு சோதனையின் காலம், அது அவர்களுக்கு ஒரு பரீட்சையின் காலம், அது அவங்க யாருங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காலம். ஏன்னா பொதுவாவே மனுஷனுடைய இயல்பு என்னன்னா, பிறந்த உடனே என்ன போல நல்லவன் உலகத்துல யாருமே இல்ல, இந்த ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா சத்தியம் உள்ள போக போக, சத்தியம் அறுக்கும் போதுதான், சத்தியம் குத்தி கிளறும் போதுதான் நம்ம யாருங்கிறத நமக்கே என்ன பண்ணுவாருங்க, படம் பிடிச்சு காமிக்க ஆரம்பிப்பாரு. ஒரு சில சத்தியங்கள்லாம் பாருங்க நமக்கே சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா அது சத்தியம் தான், ஆனா நமக்கே சொல்ற மாதிரி. ஏன்னா நம்ம இருதயத்துல உள்ளதை என்ன பண்ணணும், அது போட்டோ எடுக்கும். ஏன்னா அது சத்தியம், அது மாறாது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம யாரு, நம்ம என்ன மனநிலையில இருக்கோம், எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோங்கிறத அப்படியே என்ன பண்ணி காமிக்கணும், வெளிப்படுத்தி காமிக்கிறதா சத்தியம். அதுக்கு ஒரு பேர் இருக்கு, கண்ணாடி, இல்லைங்களா? வேதத்துக்கு கண்ணாடின்னு ஒரு பேர் இருக்கு தெரியுங்களா? கண்ணாடி. ஏன்னா நம்ம பார்க்கும் போது நம்ம வெளித்தோற்றத்தை மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிறதையும் வெளிப்படுத்தி காமிக்கக்கூடிய வல்லமை இந்த சத்தியத்துக்கு இருக்கு. அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம், உடன்படிக்கை பண்ணிட்டோம், சகோதர ஐக்கியத்துல இருக்கிறோம். நம்முடைய இருதய சிந்தை அதிகமா என்ன நோக்கத்துல இருக்கு? சகோதர சகோதரிகள் மத்தியில நல்ல ஒரு பிரபலமான சகோதர சகோதரி ஆயிரணுங்கிற எண்ணம் இருக்கா? அது தேவனே நம்மளை உயர்த்தலாம், தப்பு இல்ல. நம்மளே உயர்ந்துக்கணுங்கிற ஆசை வருதா? இல்ல எந்த வகையிலாவது நம்மள ஒரு பொருட்டா நினைக்கணும் மத்தவங்க அப்படிங்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள வந்துருதா? இல்ல ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுட்டு அதுக்கு ஏதாவது பாராட்டுகளை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோமா? அது பொதுவாவே இருக்கும். ஆனா இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும். ஆண்டவரே இந்த மாதிரி எண்ணங்களா எனக்கு வரக்கூடாது, இதையெல்லாம் நான் தானே ஆண்டவரே இந்த சபை வாய்ப்புக்கு வர முடியும். தேவ சமூகத்துல உட்கார்ந்து இது போன்ற எண்ணங்கள்லாம் வரும்போது அழணும், ஆண்டவரே இந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது, ஆனா வருது ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, இது ஜெயிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணோம், தேவனுடைய சமூகத்துல செபிக்கணும். அப்ப அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்துல இருக்கோமோ அப்பதான் நமக்குள்ள அந்த சிந்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க அதோனியாவை பாக்குறோம், தன்னைத்தான் அவரே என்ன பண்ணிக்கிட்டாருன்னா உயர்த்திக்கிட்டு ஒரு சில காரியங்கள் செஞ்சு யோவாப்புங்கிற படைத்தளபதியும் அபியத்தாருங்கிற ஆசாரியரையும் கூட்டணி சேர்த்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிட்டு இவருக்கு சாதகமானவங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிடுறாரு, இவருக்கு ஒத்து வராதவங்களை எல்லாம் விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ ஒத்து வராத கூட்டம் இருக்குதே, அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா நேரா வர்றாரு நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபால் கிட்ட. பத்சேபால் உனக்கு விஷயம் தெரியுமா, அதோனியா ராஜாவாகிறதுக்கான புல் ஏற்பாடு பண்ணிட்டாரு, ஆனா தாவீது ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கிறாரு, சாலமோனை நான் ராஜாவாகிறேன்னு சொல்லி இருக்கிறாரு, அது இனி நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு சமயம் அதோனியா ராஜாவாய் அபிஷேகம் பண்ண பட்டுட்டா முதல் வேலையா ஒன்ன கொள்ளுவாரு, அடுத்து உன் புள்ள சாலமோனை கொள்ளுவாரு, ஜாக்கிரதையா இதுக்கான காரியங்களை நீ எடு, நடவடிக்கை எடு அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. இப்ப உடனே பத்சேபால் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 13 வாசிங்க. ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நீ தாவீது ராஜாவினிடத்தில் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள். போய் நீ என்ன பண்ண, நேரா போய் ராஜா கிட்ட நீ கேளு, நீங்க தான் சொன்னீங்க ராஜா, சாலமோன் தான் எனக்கு பின்னாடி ராஜான்னு சொல்லி இருந்தீங்க, ஆனா இப்ப அதோனியா ராஜாவாகிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு, இது என்னன்னு சொல்லி கேளு. நீ அங்கே ராஜாவோடே பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின் வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான். அப்படியே பத்சேபாள் பள்ளி அறைக்குள் ராஜாவிடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனாயிருந்தான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஒரு சின்ன ஒரு தகவல் என்னன்னா, இந்த சூனேம் ஊரால தான் யார் மேரேஜ் பண்றா தெரியுங்களா? தாவீது மேரேஜ் பண்ணலையே, பணிவிட காரியத்தானே இருக்காங்க. இவங்களதான் யாரு மேரேஜ் பண்றான்னா சாலமோன் பிற்காலத்துல மேரேஜ் பண்றாரு, சரிங்களா? அது இவர் மேரேஜ் பண்றதுக்கு யாரு கூட ஆசைப்படுறா தெரியுங்களா? அதோனியா ஆசைப்படுறாரு. அதுக்கு பின்னாடி வசனங்கள்லாம் இருக்கு.
அதோனியா எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க, அந்த சூனேம் ஒரு ஆளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு பத்சேபால் கிட்ட போய் கேட்ட உடனே பத்சேபால் சாலமோனு கிட்ட கேட்ட உடனே, ஏமா அதை மட்டும் கேக்குறீங்க, ராஜ்யபாரத்தையும் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கிறான்னு சொல்லிதான் அதோனியாவை என்ன பண்ணாருன்னா கொலை செய்வார். பின்னாடி நாட்கள்ல இந்த சூனேம் ஒரு ஆளா தான் என்ன பண்றாருன்னா மேரேஜ் பண்றாரு. அதனாலதான் கேட்கிறாரு, சூனேம் மித்தியாள் இடத்தில் எண்ணத்தை கண்டீர்கள் அப்படின்னு உன்னத பாட்டுல பாத்தீங்கன்னா அது ஒரு வார்த்தை வரும். அப்ப என்னன்னா தாவீது மேரேஜ் நம்ம ஒரு நர்ஸ் மாதிரி இருந்துட்டு இருக்கிறாங்க. பின்னாட்கள்ல சாலமோன் என்ன பண்றாருன்னா மேரேஜ் பண்றாரு. பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. ஏற்கனவே சொல்லி இருந்திருக்கிறார், அதாவது நம்ம ஞாபகப்படுத்துறாங்க. இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான். என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் அதை அறியவில்லை. அவன் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் யோவாப் என்னும் படைத்தலைவனையும் அழைத்தான். ஆனாலும் உமது அடியானாகிய சாலமோனை அழைக்கவில்லை. ஏன்னா அவன் செய்யறது நல்ல விஷயமா இருந்தா எல்லாரையும் அழைச்சிருப்பான். ஆனா அவன் திருட்டுத்தனம் பண்றதுனாலதான் சாலமோனையெல்லாம் அழைக்கல அப்படிங்கிற அந்த விஷயத்த அந்த அம்மாங்க சொல்றாங்க. ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பிறகு அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர் அனைவரின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. என்கிட்ட தனிப்பட்ட முறையில சொன்னீங்க சாலமோன் தான் ராஜான்னு. ஆனா இஸ்ரேல் தேசத்துக்கே சொன்னதானே எல்லாருக்கும் தெரியும். அதனால இஸ்ரேல் இனி யார் ராஜாவா வருவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு எண்ணத்தோட கூட இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, அறிவியாமற் போனால் ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய பிதாக்களோட படுத்துக் கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் என்றாள். ஏன்னா நாங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், சாலமோன் தான் ராஜான்னு எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப கடைசியில நீங்க இப்படியே இருந்துட்டு அப்படியே ஒண்ணும் சொல்லாம செத்து போயிட்டீங்கன்னா நாளைக்கு அதோனியா ராஜாவாயிட்டா நாங்களே எங்களை ராஜாவா ஆக்கிக்கிறதுக்காக நாங்களா அப்படி ஒரு முயற்சி எடுத்து பொய் சொன்னோங்கிற மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்றாங்க. அவள் ராஜாவோட பேசிக் கொண்டிருக்கையில் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான். ஏன்னா நாத்தான் ஃபர்ஸ்டே சொல்லி வச்சாரு, நீ போய் பேசு, பின்னாடியே யாரு வரா, நான் வரேன்னு சொல்லி வச்சுட்டாரு. அதனால இப்ப நாத்தான் வந்துட்டாரு. தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகம் குப்புற விழுந்து ராஜாவை வணங்கினான். நாத்தான், ராஜாவாகிய என் ஆண்டவனே, அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீ சொன்னதுண்டோ? இவர் அப்படி விவரமா கேட்கிறார். என்னன்னா அதோனியா ராஜாவாக ட்ரை பண்ணா ஒரு சமயம் நீங்க சொல்லிதான் ஆகுறாரோ, அவருக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் அப்படி ஒரு கேள்வி போடுறாரு. அப்படி போட்ட உடனே அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் இராணுவ தலைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் அழைத்தான். அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்லுகிறார்கள். ஃபுல் டீடைல் சொல்றார், இப்படியெல்லாம் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் உமது அடியானாகிய என்னையும் ஆசாரியனாகிய சாதோக்கையும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவையும் உமது அடியானாகிய சாலமோனையும் அவன் அழைக்கவில்லை. குரூப்பெல்லாம் சொல்றாரு, அவங்கள கூப்பிடல ராஜா, இவங்களை கூப்பிடல, என்ன கூப்பிடல, உங்க மகனை கூட கூப்பிடல, அவங்க தனியா இப்படி திட்டம் போட்டு செயல்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பின் தமது சிங்காசனத்தில் வீற்றிருப்பவன் இவன்தான் என்று நீர் உமது அடியானுக்கு தெரிவிக்காதிருக்கையில் இந்த காரியம் ராஜாவாகிய என் ஆண்டவன் கட்டளையால் நடந்திருக்குமோ என்றான். யாருக்குமே தெரியல ராஜா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு சமயம் தனிப்பட்ட முறையில அதோனியாக ஏதாவது சொல்லிட்டீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அப்பொழுது தாவீது ராஜா பிரதியுத்தரமாக, பத்சேபாளை என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவள் ராஜ சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவுக்கு முன்னே நின்றாள். அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்துமாவை
எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். அப்பொழுது பத்சேபாள் தரைமட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, என் ஆண்டவனாகிய தாவீது ராஜா என்றைக்கும் வாழ்க என்றாள். பின்பு தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்தபோது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காளம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். இதை நீங்க மீதி இருக்கிற பகுதிகளை கூட நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிருங்க, வீட்டுல போய் மறக்காம படிச்சிருங்க. சரிங்களா? படிச்சுட்டீங்கன்னா போதும். இதுல விரிவான விளக்கங்கள், ஆவிக்குரிய அர்த்தங்கள்லாம் ஒண்ணும் இல்ல. இது படிச்சாலே போதும். என்ன ஆகுறாரு, போய் சொல்லிட்டாரு. அதே மாதிரி சாலமோன ராஜாவாக்கிறாங்க. அதோனியா பயந்துடுறாரு. எல்லாரும் அவரை விட்டு ஓடிடுறாங்க. அதோனியா என்ன பண்றாருன்னா, ஒரு சில காரியங்கள் செஞ்சு மன்னிப்பு கேட்டுறாரு. அவரையும் மன்னிச்சு விட்டுறாரு. யோவாப்ப மன்னிச்சாரா அப்படிங்கிறது தெரியல. சரி, அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதோனியா என்ன பண்றாருன்னா, சாலமோனுக்கு பயந்ததினால், எங்க 50வது வசனம், எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான். ஏன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடிப்பாங்க தெரியுங்களா? ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கும் அந்த பலிபீடத்தின் கொம்பு 4 பக்கம் அந்த கொம்பு மாதிரி இருக்கும். அதை பிடிச்சா அவங்கள கொல்லக்கூடாது. கொல்லலாம், ஆனா என்ன அப்படின்னா ஒரு கிருபை. அதாவது அவங்க மேல என்னன்னா, அதுக்கு பதிலாக என்ன பலியா இருக்குது, அங்க மாடை கொண்டு இருக்காங்களே, இவங்களுடைய பாவங்களுக்காக அங்க மாடுகள் கொல்லப்படுறதுனால அந்த பாவம் மன்னிப்பு, அதுக்காக இவர் போய் கொம்புகளை பிடிச்சுக்கிறாரு. இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும், இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சாலமோன், அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையிலே விழப்போகிறதில்லை. அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமேயாகில் அவன் சாக வேண்டும் என்றான். சொல்லிட்டார். அவன் யோகியனா நடந்துகிட்டானா, இப்ப ராஜாவாகணும்னு ஆசைப்பட்டுட்டான். இதுக்கப்புறம் அவன் ஒழுங்கா இருந்தானா அவன் உயிரோட இருப்பான். ஏதாவது தவறு பண்ணனா அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனை பலிப்பீடத்திலிருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான். அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். சாலமோன் அவனை பார்த்து, உன் வீட்டிற்கு போ என்றான். ஆனா பின்னாட்கள்ல அவர் என்ன ஆகுறாரு, சாகுறாரு. ஏன்னா அவர் இந்த சூனே மூராளாகிய அபிஷேகம் என்ன பண்றாருன்னா, திருமணம் பண்ணிக்கணும்னு கேட்டு அது கொல்லாங்குன்னு தெரிஞ்சு சாலமோன் என்ன பண்றாருன்னா அவரை அங்க கொலை செய்யறாரு. இப்ப என்ன ஆகுறாருன்னா, தாவீது முடிய சாகுற கண்டிஷன் ஆயிடுச்சு. பையனை கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு ஆலோசனைன்னு சொல்றாரு. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்ன ஆலோசனை அப்படிங்கறத 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது, 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது. ஒரு சில காரியங்கள் அங்க சொல்றாரு. என்னன்னா, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. நான் எல்லாரும் சாகிற மாதிரி நானும் சாகிறேன். நீ திடமனதாகிரு. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாயிருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக்கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. முக்கியமான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படியும் அவருக்கு தனிப்பட்ட முறையில தேவன் கொடுத்த ஒரு சில வாக்குறுதிகளை பையனுக்கு ஞாபகப்படுத்துறார். என்னன்னா, தேவனை முழு இருதயத்தோட நீ பின்பற்றினீங்கன்னா உனக்கு பின்னாடி இருக்கிற சந்ததியும் ஆண்டவருக்குள்ள பத்திரமா பாதுகாக்கப்படும். ஒரு சமயம் ஆண்டவரை விட்டு விலகினீங்கன்னா அதுக்குரிய தண்டனையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இதான் சொல்ல வர விஷயம்.
அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி, யுத்த காலத்து இரத்தத்தை தன் அறையிலுள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சையிலும் வடிய விட்டானே. ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முக்கியமான ஒரு நபரை குறிச்சு இங்க என்ன பண்றாருன்னா, தாவீது அங்க சாலமோன் கிட்ட சொல்றாரு அப்படின்னு நம்ம பாருங்க. அப்ப யார பத்தி பேசுறாருங்க? ஃபர்ஸ்ட் யோவாப்ப குறிச்சு ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. யோவாப் ஒரு சில காரியங்கள் செஞ்சிருக்கிறார். அதனால சாகும் போது அவர் என்னவா சாகக்கூடாது? சமாதானமா சாகக்கூடாது. ஏன் சமாதானமா சாகக்கூடாதுன்னா, அவர் ஒரு சில தவறான காரியங்கள் செஞ்சிருக்காரு. அப்ப இதை குறிச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, யோவாப்பு கிட்ட இருந்து ஒரு சில காரியங்கள் நம்ம கத்துக்கொள்ள போறோம். கத்துக்கலாங்களா? இது ஒரு சில காரியங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன பண்ண போறோம்னா கத்துக்கொள்ள போறோம். அப்ப தாவீதினுடைய வாழ்க்கையில நிறைய பேரை அவர் சந்திச்சார். விசேஷமா நம்ம சொல்லணும்னா சவுல சொல்லலாம், அவருடைய வாழ்க்கையில சாமுவேல சொல்லலாம், சரிங்களா? யோனத்தான சொல்லலாம், அப்புறம் வேற யாரும் சொல்லலாம்? அபிகாயில் சொல்லலாம், பத்சேபால சொல்லலாம், உரியாவை சொல்லலாம். இப்படி நிறைய பேர் தாவீதினுடைய வாழ்க்கையில முக்கியமான கதாபாத்திரங்கள் நிறைய பேர் இருக்காங்க. கடைசியா நம்ம பார்த்தோம் யார? அதோனியாவை கூட பார்த்தோம் இல்லைங்களா? கடைசியா பார்த்தது அதோனியா. அதுக்கு முன்னாடி கூட நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இங்க நம்ம பார்க்கிற ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த யோவாப். யார் இந்த யோவாப்? யோவாப்புக்கும் தாவீதுக்கும் என்ன உறவு? படைத்தளபதி, தாய் மாமன். வாசிங்க 1 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசிங்க. ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும், அபினதாப் என்னும் 2ஆம் குமாரனையும், சிம்மா என்னும் 3ஆம் குமாரனையும், நெத்தனையேல் என்னும் 4ஆம் குமாரனையும், ரதாயி என்னும் 5ஆம் குமாரனையும், ஓத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும், தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். அவர்கள் சகோதரிகள் செருயாள், அபிகாயில் என்பவர்கள். செருயாளின் குமாரர் அபிசாய், யோவாப், ஆசகேல் என்னும் 3 பேர். அப்ப தாவீதினுடைய சகோதரிகள்ல ஒருத்தர் தான் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செரியாள். தாவீதுக்கு அக்கா தங்கச்சிங்க கூட சிஸ்டர்ஸ் சொல்லல. எதுக்கு அக்கா தங்கச்சி நமக்கு தெரியாது. அப்ப சகோதரிகள் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுல ஒரு அம்மாவோட பேர் என்னது? செரியாள். இந்த செரியாளுக்கு பிள்ளைங்க பிறந்தாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லும் போது செரியாளின் குமாரர் அபிசாய், யோவாப். தாவீதினுடைய சகோதரி பையன் தான் யாருங்க? யோவாப். அப்ப தாவீது யாரு? யோவாப்புக்கு தாய் மாமன். சவுண்ட் வர மாட்டேங்குது, சந்தேகமா இருக்கா? இன்னொரு தடவை பாக்கணுமா? நீங்க விடுங்க அப்படிங்கிறீங்களா? சரி, அப்ப தாய் மாமன் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது தாவீதினுடைய ராணுவத்துக்கு அவர் என்னவா இருக்கிறார்னா தலைவரா இருக்கிறார். அதே 1 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். செருயாவின் குமாரன் யோவாப் ராணுவ தலைவனாயிருந்தான். ராணுவ தலைவன், அவர் தாவீதினுடைய ராணுவத்துக்கு தலைவர். அது கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது தாவீது கிட்ட நிறைய வலிமையான வீரர்கள். ஏதோ யோவாப் மட்டும் பெரிய ஆள் கிடையாதுங்க. நான் அந்த லிஸ்ட்ல சொல்லும் போது அவர்கள இவன் பெரிய ஆளு, அத்தனை பேர் அவன் பெரிய ஆளு தனித்தனியா சொல்லிக்கிட்டே வருவாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ராணுவ வீரர்கள் தாவீது கிட்ட இருந்தாங்க. அதுல நிறைய பேர் இருந்துட்டாலும் அதுல ரொம்ப மேன்மையானவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த யோவாப். இன்னொரு பார்க்கும்போது தாவீதுக்கு ரொம்ப நெருக்கம், ஏன்னா தாய் மாமன் இல்ல, ரொம்ப நெருக்கமானவர். அடுத்து தாவீது கிட்ட ரொம்ப அன்பு வச்ச ஒரு மனுஷன் யார் அப்படின்னு சொல்லி ஏன் எப்படி அப்படிங்கறத நம்ம வசனம் பின்னாடி பார்க்கலாம். அப்ப அவர்கிட்ட இருந்தவங்க எல்லார காட்டிலும் மேன்மைப்பட்டவர். 2வது தாவீதுக்கு ரொம்ப நெருக்கமானவர். 3வது தாவீது மேல ரொம்ப அன்பு வச்சவர் தான் இந்த யோவா. சரிங்களா? இவரை குறிச்சு தாவீதுக்கு கடைசியா சொல்லும் போது என்ன வார்த்தை சொல்றாருன்னா, அவன் சமாதானமா சாகக்கூடாது. என்ன நியாயம்? தாவீது மேல இவ்வளவு ஒரு அன்பு, இவ்வளவு ஒரு நெருக்கம், இவ்வளவு ஒரு பாசம். 2வது தாய், அவர் என்னது மருமகன் சொல்றீங்களா? ஒரு மருமகன் இப்படி இருந்தவரை போய் இப்படி தாவீது எதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த யோவாப்பை குறிச்சு நம்ம ஒரு சில காரியங்கள் பார்க்கும்போதுதான் அதனுடைய தெளிவு நமக்கு வரும். அப்ப நம்ம பார்க்கும்போது யோவாப்பு ஆரம்பத்துல எப்படி இருந்தாரு, பின்னாட்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறிச்சு,
அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அப்ப யோவாப் ஆரம்பத்துல எப்படி இருந்தார் அப்படின்னா, இவரும் சாதாரண ஒரு மனுஷனாதான், சாதாரண ஒரு மருமகனா தான் இருந்தார். ஆனா எப்படி இவர் அந்த தாவீதுக்கு அடுத்த ஸ்தானத்தை பிடிச்சாரு, அதாவது அந்த மிலிட்டரி மேன்கள்ல பெரிய ஆள் இல்லைங்களா, அந்த ராணுவத்துக்கே தலைவரா அவர் எப்படி ஆயிட்டாரு, எந்த சூழ்நிலை அவரை தலைவரை ஆக்கிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, எபூசியர் என்ன பண்றாங்கன்னா ஒரு இடம் இருக்காங்க. அதாவது யூதர்கள் இருந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு இடத்தை யார் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா எபூசியர். எப்படி எபூசியர் வச்சாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு வரும்போதே எல்லாத்தையும் ஒருத்தரை விடாம எல்லாத்தையும் துரத்திடுன்னு ஆண்டவர் சொன்னார். அது கூட நம்ம சப்ஜெக்ட் கேட்டிருக்கோம். இஸ்ரேலின் ஆவிக்குரிய 7 விரோதிகள் ஒரு சப்ஜெக்ட் கூட கேட்டோம். அப்ப அந்த தேசத்துல 7 வகையான விரோதிகள் இருக்கிறாங்க. நீங்க போன உடனே என்ன பண்ணுங்க, எல்லாரையும் முறியடிச்சிருங்கன்னு சொன்னாரு. ஆனா இவங்க முறியடிச்சாங்களா? முறியடிக்கல. அப்படி கொஞ்சம் சொச்ச வச்சவங்க தான் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எபூசி. அந்த எபூசியர் இருந்த அந்த இடத்துலதான் எந்த பட்டணம் இருந்துச்சுன்னா எருசலேம் கூட அதுலதான் இருந்துச்சு. இது தாவீதின் காலம் வரைக்கும் யார் கையில தான் இருக்குன்னா எபூசியர் கையில தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த எருசலேம் அந்த எபூசியர் இருக்கிற இடத்த அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாது. ஏன்னா சுத்திலும் மலைகள் நிறைந்த ஒரு பட்டணம். யாராவது அந்த மலை, இப்ப நம்ம ஊருக்கு, நம்ம இந்தியாவுக்கு எதுதான் பாதுகாப்பா இருக்குது, இமயமலை எப்படி பாதுகாப்பா இருக்கோ அது போல அந்த எபூசியருக்கு எது பாதுகாப்பா இருக்குன்னா சுத்திலும் மலைகள். எருசலேம், அதாவது ஒரு சங்கீதத்துல ஒரு இது கூட இருக்குது, அதாவது எப்படின்னா எருசலேமே பர்வதங்கள் சூழ்ந்திருக்குமா போல கர்த்தர் இதுவும் நம்மளை என்ன பண்ணுவாராம், சூழ்ந்து பாதுகாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்கு. சரிங்களா? அது போல இந்த எருசலேம் சுத்திலும் மலையா இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் யாருமே போய் என்ன பண்ண முடியாதுன்னு பிடிக்க முடியாது. அதனால அந்த எபூசியருக்கு பயங்கரமான கலகம். என்னன்னா எங்களை யாராலையும் என்ன பண்ண முடியாது. ஒரு சமயம் யாரும் வந்தாங்கன்னு வைங்களே, எங்க கிட்ட இருக்காங்க இந்த குருடருங்க, சப்பானிங்க, நடக்க முடியாம கண்ணு தெரியாத ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள ஜெயிச்சுருவாங்க. இந்த மாதிரி ஒரு தைரியம் அந்த எபூசியருக்கு இருந்துச்சு. இப்ப தாவீது ராஜாவான உடனே என்ன பண்றாருன்னா, வாசிங்க 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 4ல இருந்து. பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட எபூசாகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் இருக்கிற அந்த பட்டணமாகிய எருசலேமுக்கு போனாரு. எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாயிருந்தார்கள். அவங்க அந்த தேசத்துல குடியிருக்கிறாங்க. அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, அவங்க தாவீதை பார்த்து, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். நீ மத்த ஊரெல்லாம் ஜெயிக்கலாம், எங்க ஊரை ஜெயிக்க முடியாது. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா சீயோன், ஆனாலும் இவர் என்ன பண்ணிட்டாரு, பிடிச்சி ஜெயிச்சிட்டாரு. இது இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4ல இருந்தே வர. தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாய் இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்ப கிட்டத்தட்ட என்ன ஆயிடுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சுதான் இந்த சம்பவம் நடக்குது. அது வரைக்கும் எப்ரோன்ல தான் இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, எருசலேமிலே சமஸ்த இஸ்ரேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷம். கீழே வாசிங்க. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான். அப்ப அந்த எருசலேம் எபூசியர் பட்டணத்துல தான் எருசலேம் இருக்கு. இப்ப என்ன பண்றாருன்னா பிடிக்கிறதுக்கு போறாரு. அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி, அவங்களுக்கு ரொம்ப கௌரவம், ஏன்னா மலைகள் இருக்கே பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை. தாவீதை நோக்கி, நீங்க இதுக்குள்ள வர முடியாது, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஒரு சமயம் வந்தீங்கன்னா யாரே ஜெயிப்பாங்க, உங்களை தடுக்கிற யார் தடுப்பாங்க, குருட முடியுமா? அப்ப பாருங்க எவ்வளவு கேவலமா பேசுறாங்க, குருடைய சப்பானியே தடுப்பாங்க. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். சீயோன் கோட்டையை பிடிச்சிட்டு எப்படி பிடிச்சா அப்படிங்கறதா கீழே விளக்கம். அது தாவீதின் நகரமாயிற்று. அதுக்கப்புறம் தான் அது தாவீதின் நகரமாகுது, எருசலேம் தலைநகராக்கப்படுது. அந்த விஷயங்கள்லாம் எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான்.
யார் அந்த எபூசியரை முறியடிக்கிறாங்களோ அவன் தான் ராணுவத்துக்கு யாரா இருப்பா, தலைவனா இருப்பான். தாவீது ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு. அதனால் குருடனும் சப்பாணியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு. அந்த ஆளுக்கு தெரியாம ஒரு வார்த்தையை சொல்ல அவனா வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு இவங்களுக்கு அவங்க மேல அவனுக்கு ஒரு கோவம் ஆயிடுச்சு. சரி, அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். அப்ப நீங்க பார்க்கும்போது யார் அதை ஜெயிக்கிறாங்களோ அவங்களே ராணுவ தலைவனாக இருப்பான்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? யார் ஜெயிச்சான் இருக்குதாங்க? இல்ல இங்க இருக்குதா? இப்ப படிச்சோமா? இல்ல. இப்ப நம்ம வருவோம் மறுபடியும் 1 நாளாகமம் 11 அதிகாரம் 4ல இருந்து வாசிக்கணும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா 6வது வசனம் மட்டும் வாசி. எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாயிருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமாய் இருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். இந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய சேனைகளுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி அப்படின்னு தாவீது சொன்னதுனால செருயாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். இப்படிதான் யோவாப் ராணுவ தலைவரா எப்படி ஆயிட்டாரு எத்தனை பேர் இருக்கும் போதுன்னா, இவர் போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாருன்னா ஜெயம் பெற்று கொடுக்கிறார். இதனாலதான் தாவீது அவரை என்ன பண்ணாரு, ராணுவ தலைவரா ஆக்கிட்டாரு. இது யோவாப்பினுடைய ஆரம்ப கால வளர்ச்சியினுடைய முதல் நிலை. அது வரைக்கும் தாவீதோட இருந்திருப்பாரு, அதுலாம் கெபியில கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. தாவீது எங்கெல்லாம் ஓடினாரோ கூடவே கூட இருந்திருக்கலாம். எப்ப இவருக்கு போஸ்டிங் கிடைக்குது, எப்ப இவர் அந்த ராணுவ தலைவருக்கு ராஜாவாகிறாருன்னா தாவீது ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. அதே மாதிரி யோவாப் என்ன பண்றாருன்னா போய் ஜெயிச்சு ராணுவ தலைவரா ஆயிட்டாரு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னா, தாவீது ராஜாவாயிட்டார். சுற்றிலும் எதிரிகள் இருக்காங்க. அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், இந்த பக்கம் பெலிஸ்தியர், இப்படி நிறைய பேர் சுற்றிலும் இருப்பாங்க. அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சண்டைக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்க 2 தேசம் தாவீதுக்கு விரோதமா சண்டைக்கு வராங்க. அவங்க யாருன்னா அம்மோன் புத்திரரும் சீரியர், அசீரியர், அதுக்கப்புறம் பாபிலோனியர், இப்படி நிறைய தேசங்கள் இருக்குது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா சண்டைக்கு வரும்போது, இப்ப தாவீது சண்டைக்கு போகல, யோவாப் என்ன பண்றாருன்னா தன்னுடைய துணைக்கு தன்னுடைய தம்பி அபிஷாயை கூட்டிக்கிட்டு என்ன பண்றாருன்னா சண்டைக்கு போறாரு. பாருங்க 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5ல இருந்து வாசிங்க. அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி, அதாவது தாவீது என்ன பண்றாருன்னா ஒரு தேசத்துக்கு அவங்க அப்பா இறந்துடுறாரு, அம்மோன் புத்திரரோட ராஜா இறந்துடுறாரு. அப்ப தாவீது என்ன பண்றாருன்னா போய் ஆறுதல் சொல்றதுக்கு ஆட்களை அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஆனா அங்க இருந்த ஆளுங்க இவன் வேவு பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்கள ஒரு மாதிரி அதாவது என்ன பண்ணிடுறாங்க, மொட்டை அடிச்சு அனுப்பிச்சிடுறாங்களா, தாடியை சரிச்சு ஏதோ பண்ணி விட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அனுப்பிச்சு விட்டோன்னா என்ன பண்றாங்க, அப்பொழுது ஆணும் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்து விட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. அதனால தாவீதுக்கு இப்ப கோபம் வந்திருக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தாவீது யுத்தத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களே யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டு வராங்க. இப்ப அததான் நம்ம கீழே பாக்குறோம். எங்க நம்ம பார்க்கிறோம்னா 6வது வசனம் வாசிங்க. அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது ஸ்தானாபதிகளை அனுப்பி பெத்ரகோப் தேசத்து சீரியரிலும் சோபாவில் இருக்கிற சீரியரிலும் 20,000 காலாட்களையும் மாக்கா தேசத்து ராஜாவினிடத்தில் 1000 பேரையும் இஷ்தோபில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள். இப்ப அவங்க கூலிக்கு காசு கொடுத்து ஆளுங்களை விலைக்கு வாங்கி சண்டைக்கு வராங்க. சரிங்களா? அப்படி சண்டைக்கு வரும்போது அதை தாவீது கேள்விப்பட்ட போது யோவாபையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த ராணுவத்தையும் அனுப்பினான். தாவீது போகல, ஆனா என்ன பண்றாருன்னா ஒரு குரூப் அனுப்புறாரு. அதுல யாரு முக்கியமா இருக்கிறா, யோவாப்பும் பராக்கிரமசாலிகளும் இருக்கிறாங்க. அம்மோன் புத்திரர் புறப்பட்டு ஒலிமுக வாசல் அண்டையிலே போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் சோபாவிலும் ரேகோபிலும் இருந்து வந்த சீரியரும் இஷ்தோபிலும் மாக்காவிலும் இருந்து வந்த மனுஷரும் வெளியிலே பிரத்யேகமாய் இருந்தார்கள். யோவாபோ ராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா ராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி, ஏன்னா இப்ப 2 குரூப் வந்துருச்சு. ஒரு பக்கம் சீரியர், இன்னொரு பக்கம் இருக்கீங்களா, இன்னொரு பக்கம் யாருங்க, அம்மோன் புத்திரர். சரிங்களா? இப்ப 2 குரூப்புக்கு என்ன ஆயிடுச்சுன்னா விரோதமா வந்துட்டாங்க. ஒரு பக்கம் யாரு, சீரியர், இன்னொரு பக்கம் அம்மோன் புத்திரர். இப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னா 2ஆ பிரிச்சு ஒன்ன சீரியருக்கு எதிராக அணிவகுத்துட்டு மற்ற பங்கு என்ன பண்றாருன்னா அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்திட்டு அதுல ஒரு பங்கு என்ன பண்றாருன்னா தன்னுடைய சகோதரன் அபிஷாய் கிட்ட கொடுக்கிறார்.
மொத்தம் 3 பசங்க, அண்ணன் தம்பிங்க 3 பேரு. அதுல ஒருத்தரை இவர் கொன்னுறாரு. யாரு கொன்னா? இந்த தாவீதின் கிளாஸ் முடிஞ்ச பின்னாடி ஃபர்ஸ்ட் 1ல இருந்து மறுபடியும் வருவோம். ஏன்னா எல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. சரிங்களா? ஆசைகளை யாரு கொன்னா? அப்னேர், நேரின் குமாரனாகி அப்னேர் கொன்னார். சரிங்களா? இப்ப இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? இவங்க 2 பேர் என்ன பண்ணா, ஒரு பக்கம் தம்பி அந்த பக்கம் நிறுத்திட்டு இந்த பக்கம் யோவாப் நினைப்பு என்ன பண்றாங்கன்னா சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது யோவாப் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்றாரு அப்படின்னா 10வது வசனம், மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயினிடத்தில் ஒப்புவித்து, சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும், அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் மேல நல்ல ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு மனிதன் இந்த யோவாப். தாவீது மேல ரொம்ப அன்பு வச்சவரு. அடுத்து அவருக்காக இப்ப யுத்தத்துக்கு போறாரு. நாங்க கஷ்டப்படணும், இப்படியும் வந்துட்டானுங்க இப்படியும் வந்துட்டாங்க, தாவீது எங்க இருப்பாரு? அவர் அங்க இருந்துக்குவாரு. எங்களுக்கு என்ன இருக்குது, நாங்க ஒரு பக்கம் ஓடிடுறோம். இப்படி எல்லாம் யோவாப் என்ன பண்ணல, யோசிக்கல. தைரியமா நிப்போம் தம்பி, கவலைப்படாத. உன் பக்கம் தோல்வி வர மாதிரி இருந்தா நான் வரேன் ஹெல்ப்புக்கு, என் பக்கம் கொஞ்சம் கை சோர்ந்து போற மாதிரி தான் நீ வந்துரு, நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அவருக்கு நலமானபடி நமக்கு செய்வார். அந்த அளவுக்கு தேவன் மேல ஒரு விசுவாசம், தாவீது மேல ஒரு அன்பு, சரிங்களா, தேசத்தின் மேல ஒரு மிகப்பெரிய பற்று, இவ்வளவு ஒரு நல்ல குணலட்சணம் நிறைந்த மனிதன் தான் யோவாப். சாதாரண ஆள் கிடையாது. சரிங்களா? இப்படி என்ன பண்றாருன்னா, தாவீதுக்காக பாடுபடுறதுல சந்தோஷம் அடைஞ்ச ஒரு மனிதனா இந்த யோவாப்பு நீங்க இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்த முக்கியமான குணலட்சணம் யோவாப்பு கிட்ட என்ன அப்படின்னா, தப்பு செஞ்சவர் பேர் என்ன? அம்னோன் தானே? ஆமா, அம்னோன் தாவீதினுடைய முதல் பையன். அவர் ஒரு தப்பு, தாமார் விஷயத்துல தப்பு செஞ்சாரு. இப்ப தப்பு செஞ்ச உடனே அப்சலோம் அம்னோனை என்ன பண்ணிட்டாரு? கொன்னுட்டாரு. கொன்னுட்டு என்ன பண்ணிட்டாரு? எங்க போயிட்டாரு? சொல்றீங்களான்னு, தாத்தா வீட்டுக்கு போயிட்டாரு. இப்ப தாத்தா வீட்டுக்கு அவர் போன பின்னாடி கொஞ்ச நாள் அந்த கோபம் தீர்ந்த உடனே தாவீது யாருக்காக ஏங்க ஆரம்பிச்சிட்டாரு? ஐயோ அப்சலோம் இல்லையே, அந்த கவலை வந்துருச்சு பாருங்க. இத கவனிக்கிறார் யோவாப்பு. வாசிங்க 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்களா இருக்கிறதை செருயாவின் குமாரன் யோவாப் கண்டு, சும்மா சாதாரணமா படிச்சுட்டு போயிடுவோம். ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, தாவீது வெளியே யாருக்கிட்டையும் சொல்லல. எங்கத்தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு? இருதயத்துலதான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அதை யார் கவனிச்சா? வெளியில சொல்லல, இருதயத்துல தாவீது கவலைப்படுறதையே இவர் கண்டுபிடிக்கிறார்னா, எந்த அளவுக்கு தாவீதின் மேல அன்பு நிறைந்த ஒரு பக்தி நிறைந்த பாசம் நிறைந்த ஒரு மருமகனா இந்த யோவாப் இருந்திருக்கிறாரு. ஏன் மாமா இப்ப ஒரு மாதிரி இருக்கிறாரு? ரொம்ப கவனிச்சிருக்கிறார். அப்ப அந்த இருதயத்தை பார்த்து தாவீது இதுக்காகத்தான் கவலையாக இருக்கிறாருங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு தாவீதின் மேல மிகப்பெரிய ஒரு ஏக்கம் வச்சிருந்த ஒரு மனுஷன் இந்த யோவாப். உடனே அந்த கவலை தீர்றதுக்கு முயற்சி எடுத்தாரா? உடனே அதுக்கான முயற்சி எடுத்து ஒரு அம்மாவை ரெடி பண்ணி, அதுக்கு ஒரு சில கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் போட்டு, அதுக்கு நிறைய எல்லாம் சொல்லி கொடுத்து, நீ இப்படி போய் ஆக்ட் பண்ணு அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து, அதெல்லாம் செஞ்சு தாவீதையும் அப்சலோமையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியில யார் அங்க செயல்பட்டானா? யோவாப். ஒரு நல்ல மனுஷங்க இந்த யோவாப். சாதாரண ஆள் கிடையாது. எடுத்த உடனே ஒருத்தர் கெட்டவன் அப்படின்னு சொல்லிடுறது இயல்பு. ஆனா அவங்க கிட்ட எவ்வளவு நல்லது இருந்துச்சு அது கூட நம்ம பார்க்கணும். இப்படிப்பட்டவராக இருந்தாரு இந்த யோவாப். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு குணலட்சணம் என்னன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வந்துருது. 12,000 பேரை சாகடிக்கிறார் இந்த யோவாப். எவ்வளவு ஒரு பேர் பிரபலம் ஆயிருக்கணும் இல்லைங்களா? வாசிங்க 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 26ல இருந்து. அதற்குள்ளே யோவாப் அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து, அம்மோன் புத்திரர் சண்டைக்கு இவர் போயிட்டாரு அவங்க கிட்ட. அவங்களுடைய பட்டணம் ராப்பா பட்டணத்தையும் கூட பிடிச்சிட்டாரு. அதுல அந்த ராஜதானியை பிடிச்சு தாவீதினிடத்தில் ஆள் அனுப்பி நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்துக் கொண்டேன். தண்ணீர் ஓரமான பட்டணத்தை நான் பிடிச்சிட்டேன் ராஜா. நான் பட்டணத்தை பிடிக்கிறதினால் என் பேர் வழங்காதபடிக்கு நான் பட்டணத்தை பிடிச்சிட்டேன்னு யார் பட்டணத்தை பிடிச்சான்னு சொல்லுவாங்க? யோவாப் பிடிச்சாரியா,
யோவா பிடிச்சாரியா, என் பேர் வரக்கூடாது ராஜா. நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து, அதனால கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க ஃபைனல் டச் என்ன பண்ணுங்க, வந்து கொடுத்துருங்க. நீங்க வந்து ஃபைனல் டச் கொடுத்துட்டு வேற யாரு வாங்கிக்கங்க, நீங்க வாங்கிக்கங்க. பாருங்க என்ன மாதிரி ஒரு குணலட்சணம் இந்த யோவாப் கிட்ட. 1 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாப் ராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரரின் தேசத்தை பாழ்கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். யோவாப் ரப்பாவை அடித்து சங்கரித்தான். பாருங்க, யோவாப்ப நம்பி அனுப்பிச்சிட்டு ஜாலியா இருக்கலாம் வீட்டுல. ஏன்னா யோவாப் அந்த அளவுக்கு என்னால உண்மையுள்ள ஆளு, ஜனங்களை தனக்குன்னு கூட்டணியெல்லாம் சேர்க்க மாட்டாரு. நம்பி அனுப்பலாம், நல்லபடியா வேலையை முடிச்சுட்டு வருவார். உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனா யோவாப் இருக்கிறார். தாவீது வந்து அவர்கள் ராஜாவுடைய தலையின் மேல் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். கிரீடத்தை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஆள் போறாரு. போயிட்டு அந்த கிரீடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வந்துருவாரு. மீதி வேலையெல்லாம் யாரு பாத்துக்குவா? யோவாப்ப பாத்துக்குவார். அது 1 தாலந்து பொன் நிறையும் ரத்தினங்கள் பதித்ததுமாயிருந்தது. அது தாவீதின் தலையில் வைக்கப்பட்டது. கஷ்டப்பட்டதெல்லாம் இவரு, நம்ம பாசையில சொல்லணும்னா என்னன்னு சொல்றது, இந்த நோகாம பண்டிகை கொண்டாடுறது, அந்த மாதிரிதான் தாவீதினுடைய வேலை. பாருங்க, எந்த கஷ்டமும் இல்ல, ஆனா கிரீடம் மட்டும் யாருக்கு வந்துடும்? தாவீதுக்கு வந்துடும். வேலையெல்லாம் எல்லாம் கஷ்டப்பட்டு, கையில காயம் கால்ல காயம், கஷ்டப்பட்டு உயிருக்கு போராடுறதெல்லாம் யாருடைய வேலை? யோவாப்புடைய வேலை. அப்ப இதுல யோவாப்பினுடைய குணலட்சணம் என்ன அப்படின்னா, தன்னை மறைத்து கொண்ட ஒரு மனிதன். எந்த அளவுக்கு தாவீது மேல ஒரு அன்பு இருந்தா, பேர் புகழெல்லாம் தாவீதுக்கு வரணும், எனக்கு வரக்கூடாது. கஷ்டம் நான் எவ்வளவு வேணாலும் பட்டுட்டு போறேன், ஆனா ராஜாவா யாருதான் இருக்கணும்? தாவீது தான் இருக்கணும். கிரீடம்னா அது யாருக்கு தான்? தாவீதுக்கு தான். இந்த ஒரு நல்ல குணலட்சணம் நிறைந்த ஒரு மனிதன் தான் யார் அப்படின்னா இந்த யோவா. இன்னும் இவர்கிட்ட நிறைய குணலட்சணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னும் கூட ஒரு சில குணலட்சணங்கள் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமான என்ன பண்ணலாம், அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்துட்டது, இவர் வந்து தாவீதினுடைய மருமகன். 2வது வகையில பார்க்கும்போது இவர் எப்படி அந்த ராணுவ தலைவரை ஆயிட்டாரு, அந்த எபூசிய பட்டணத்தை பிடிச்சு. அடுத்து நம்ம பார்க்கணும், 2 தேசத்தார் அவர் விரோதமா வரும்போது தேவன் மேல விசுவாசம் வச்சு தம் தம்பியோட துணையோட என்ன பண்றாருன்னா ஜெயம் பெறாரு. இன்னொரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு கிரீடத்தை யார கூப்பிட்டு கொடுக்குறாரு? தாவீத வந்து நீங்க வந்து கொஞ்சம் சண்டை போட்டு ஜெயிச்சு, யுத்தத்துல ஜெயிச்சு நீங்க போனீங்கன்னா தான் ராஜா உங்களுக்கு மரியாதை. இந்த அளவுக்கு தாவீது மேல அன்பு. இன்னொன்னு, தாவீதனுடைய இருதயத்துல நடக்கிற விஷயத்த கூட கவனிக்கிற ஒரு மனுஷனா, அந்த அளவுக்கு தாவீத ரொம்ப நெருங்கினவரா, அவர் நேசிக்கிறவரா இருந்து அப்சலோமுக்காக கவலைப்படுறாருன்னு தெரிஞ்சு. ஏன்னா தாவீது வெளியவும் சொல்ல முடியாது, அப்சலோம நான் விரும்புறேன்னா என்னது, மகனை கொண்டவனையே நீ விரும்புறியா, அப்ப அந்த மகன் உனக்கு வேஸ்ட், இவன் பெருசா, அப்படி எல்லாரும் கேட்டுருவாங்க. அதனால வெளியவும் சொல்ல முடியாது, அது யாருக்கிட்ட எல்லாம் பேசவே முடியாது. அந்த அம்மனுடைய அம்மா கிட்ட எல்லாம் பேச இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில விவரமா, அதாவது தாவீது மேல தப்பு வராம, அது தாவீது கூப்பிட்டுக்கணும், ஆனா தாவீது மேல என்ன வரக்கூடாது, தப்பு வரக்கூடாது. அப்ப ஒரு ஸ்திரீக்கு நான் இப்படி நியாயம் விசாரிக்கும் போது என் குடும்பத்துல அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், இப்படி ஒரு காரியம் செஞ்சேன். மத்தபடி அப்சலோம் பாசத்துல நான் செய்யல. அந்த மாதிரி தாவீத சொல்ல வைக்கணும். அதுக்கு இவர் என்ன பண்ண, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் அதுக்காகத்தான் யோவாப்பு ஒரு நாடகமே, டிராமாவே ஏற்பாடு பண்ணி தாவீத வச்சு அப்சலோமை ஏன் கூட்டிட்டு வரான்னா, நேரா தாவீது கூப்பிட்டுருந்தானா தாவீது கெட்டவர் ஆயிருப்பார். அப்ப தாவீது பேரு கெடக்கூடாது. எந்த அளவுக்கு ஐடியா பண்ணி யோவாப் அங்க நடக்கிறாரு, எந்த அளவுக்கு தாவீது மேல ஒரு அருமையான குணலட்சணங்கள் உள்ள ஒரு மனுஷனா இங்க வந்து யோவாப் இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்படியாக தன்னுடைய வாழ்க்கைய ரொம்ப அருமையா ரொம்ப அழகா ஆரம்பிச்சு யோவாப் எப்படியாவது முடிக்கிறார். அதான் நமக்கு என்னவா இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்குது. கர்த்தருக்கு சித்தமான வருங்காலங்கள்ல இன்னும் கூட இதை குறித்த காரியங்கள் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து ஜெபம் இந்த கூடுதலுக்காக தொடர்ந்து இந்த காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ள தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.